ஃபேஸ் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு தெரியல, எனக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம். என் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, என்னோட காண்டாக்ட் லென்சஸ் கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டது இந்த காண்டாக்ட் லென்சஸ் பற்றின வீடியோஸ் போடுங்கன்னு. சரி, நானும் யோசிச்சேன் லென்சஸ் பற்றி என்னென்னா வீடியோ போடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்துச்சோ அந்த டவுட்ஸ்க்கு உங்களுக்கு பதில் சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்ன டாபிக் நான் யூஸ் பண்ண போறேன்னா, நான் என்ன பிராண்டில் யூஸ் பண்ணுறேன் அண்ட் கலர் லென்சஸ் யூஸ் பண்ணலாமா, அதை நம்ம எப்படி க்ளீன் அண்ட் சேஃப்டியாக நம்ம வந்து வச்சுக்கணும், வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணலாமா, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமா, அண்ட் கலர் லென்சஸ் பவரில் நம்ம யூஸ் பண்ணலாமா. ஸோ அப்படிங்கிற டாபிக்ஸ் பற்றி தான் அதில் இருக்க போகுது. நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் காண்டாக்ட் லென்ஸ் ஆன்லைனில் வாங்கினேன்னா ஆஃப்லைனில் வாங்கினேன்னா, ஸோ நான் வாங்கினது ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ணுறப்ப. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆஃப்லைனில் நான் போய் டேரெக்டாக வாங்கினது, திருச்சியில் வாங்கினேன். ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எதுவுமே இல்லை. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு காமிக்கல. பட் நம்ம வாங்கலாம், இங்கேருந்து வாங்கலாம். எப்படின்னா, நான் திருச்சியில் நான் போய் வாங்கின பிளேஸில் நாங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் லென்ஸ்கார்ட் ஆப்பில் போயிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ ஆர் நீங்கள் அவங்கள்ட்ட சேட் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொரியர் தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொரியர் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பவர்லெஸ் ஆர் பவர், நான் யூஸ் பண்ணுறது பவர் லென்சஸ் தான். அண்ட் அதுவுமே கலரில் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது கிரே, செகண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது எனக்கு என்ன கலருன்னு தெரியல. ஐ திங்க் இதுவும் கிரேன்னு தான் நினைக்கிறேன். அதில் வேறு ஏதோ ஒரு டீப் கிரே சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க, இதில் நார்மலாக கிரே தான் இருந்துச்சு. நான் பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின கலர். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப ஹார்டாக தெரியாமல் கரெக்டாக இருந்துச்சு. லென்ஸ் போட்ட மாதிரியும் இருக்கும், ரொம்ப தனியாக வியர்டாகவும் தெரியாது, ஒரு மாதிரி அக்வர்டாகவும் தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சு. இதுவுமே எனக்கு ஓகே தான், பட் இது வந்து நல்லா தனியாகவே தெரியுது. பட் என் ஸ்கின் கலருக்கு அது ஓகேவாக இருக்குது. நான் கரெக்டாக மேக் ஓவர்லாம் பண்ணேன்னா அது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே, தென் பிராண்டு ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது அக்வா சம்திங், அதுலேருந்து ஏதோ ஒரு பிராண்டு தான். அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பவுஸ்ட் ப்ளஸ் லாங் லேசர் சர்க்கிள், இதுவுமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் இதுதான். இது பிச்சு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஓப்பன் பண்ணது. நான் வீடியோக்காக இன்னும் தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான். இதுவுமே ஓகே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் காமனாக நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எல்லா ஸ்கின் டோனுக்குமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரியான ஒரு 3 கலர்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது வேணால் டார்க் கிரே ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது, தென் ஹனி அண்ட் ஹேசல். இந்த 3 கலருமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்கும் மோஸ்ட்லி நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக டார்க் கிரே, அதுக்கப்புறமா ஹனி கலர், இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹனி வந்து நீங்கள் மேக்கப் ஏதாவது போட்டிங்கன்னா அது இன்னும் பார்க்க அழகாக தெரியும். இது ஹேசல் அண்ட் டார்க் கிரே வந்து நார்மலாகவே உங்கள் ஐபாலோட கலருக்கே அது வந்து மேட்ச் ஆகி அது நல்லா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 3 கலர்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 3 கலர்ஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயப்படாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடில் நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் லென்ஸ்கார்ட் ஆப் யூஸ் பண்ணாதவங்களுக்காக நான் போடுறேன். இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நியர்பையில் இருக்கிற
ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் லொக்கேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் உங்களுக்கு லென்சஸ் கலர் அண்ட் சன்கிளாஸஸோ இல்லைனா நீங்கள் பவர் கிளாஸஸோ உங்களுக்கு என்ன சைஸ், உங்கள் ஃபேஸ் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு தெரியல, எனக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சன்கிளாஸஸ் வேணுமா, டெய்லி வேர்க்கு வேணுமா, ஒரு பார்ட்டிக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பவர் இல்லாமலும் வாங்கிக்கலாம், பவரோடையும் சேர்த்து வாங்கிக்கலாம். லைக் கூலிங் கிளாஸஸ் மாதிரி ஒவ்வொரு காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரையல் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே இந்த ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பவர் கிளாஸஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ண போகிறப்போ அதுவே கேட்கும். நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணுமா ஆர் உங்கள்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு கேட்கும். நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் மேனுவலாக நீங்கள் போட்டாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க டாக்டர் கொடுத்ததை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அதுவே அனலைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கரெக்ஷன் நீங்கள் வந்து திரும்பவும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கரெக்டாக இருக்கா, ப்ரிஸ்கிரிப்ஷனும் அதில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேனுவலாக என்டர் பண்ணுறத விட அது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போய் உங்கள் நியர்பையில் இருக்க ஸ்டோர்ஸ் போய் நீங்கள் திரும்பவும் அங்கே நீங்கள் ஃப்ரீ செக்அப் பண்ணிக்கலாம். செக்அப் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க லென்ஸ் கார்டில். ஸோ நீங்கள் போய் ஃப்ரீ செக்அப் பண்ணிவிட்டு அவங்களும் கொஞ்சம் சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லென்ஸ் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணி நீங்கள் வாங்குறதே நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணி பழகினதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பில் கூட நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லென்ஸ் கார்டு விசிட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ பவர் லென்சஸில் உங்களுக்கு கலர் லென்சஸும் இருக்குது. இல்லைனா கலர் லென்சஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கும் லென்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ கலர் லென்சஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து அது 1 month தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டில் நீங்கள் 6 to 1 year வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் லென்சஸில் முன்னாடி 6 months வரைக்கும் ஆப்ஷன்ஸ், 3 to 6 months வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது கிடையாது, 1 month மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 30 days மட்டும்தான் கலர் லென்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஆர் நீங்கள் வந்து 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு ஒரு 5 days இந்த மாதிரி தள்ளி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு 40 days எக்ஸ்ட்ரா. இப்போ 30 daysனால் அதுலேருந்து ஒரு 5 to 10 days வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நானாக சொல்லலை, நான் லென்ஸ் கார்ட்டில் போய் நான் வாங்குறப்ப கேட்ட டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து இது இன்னும் பயமாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக போய் கூட நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு சொன்னது. ஸோ நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு 40 days கணக்கு வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தென் டிரான்ஸ்பரண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் 6 to 1 year வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கலர் லென்சஸ் போடுறதுக்கு பிடிக்கும். ஸோ நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் கலர் லென்சஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே. அண்ட் லென்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன். ஸோ அதுவுமே வந்து இந்த பவுச் ப்ளஸ் லாங் பயோ ட்ரூ அதில் இருந்து தான் நான் இந்த சொல்யூஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் காலி. லென்ஸுமே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா இதுக்கான கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆர் நீங்கள் தனியாக வாங்கிக்கிறீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். இந்த ரைட் லெஃப்ட் போட்டிருக்கிற மாதிரி இந்த கேஸ் வாங்கினீங்க பெட்டராக இருக்கும். ஏன்னா நானே நிறைய தடவை குழம்பி போயிருக்கேன் இந்த ரைட் லெஃப்ட் இந்த இது இல்லாமல். அண்ட் லென்சஸ் நீங்கள் இதெல்லாம் போட்டதுமே எனக்கு சொன்னது நீங்கள் டெய்லி சொல்யூஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆறு நம்ம யூஸ் பண்ணுறப்ப சப்போஸ் நீங்கள் மாற்றலை மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு தடவை நீங்கள் சொல்யூஷனில் நம்ம பாங்கில் வச்சுட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் நீங்கள் அந்த சொல்யூஷன் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸில் வைக்கணும். நீங்கள் இப்போ லென்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறம்லாம் போடுறீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லென்ஸ்
நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். முக்கியமாக இப்போ நீங்கள் மேக்கப் போட போகிறீங்கன்னா பிஃபோர் மேக்கப் போட்டுருங்க லென்ஸ் எப்போவுமே. ஏன்னா சப்போஸ் நீங்கள் மறந்து போய் மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நீங்கள் மஸ்காரா, காஜல் இதெல்லாம் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக லென்ஸ் வச்சா தண்ணி வரும். வராமலாம் இருக்காது. ஸோ அது வர்றப்ப உங்களுக்கு இது எல்லாமே ஒன்று மேக்கப்பும் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் உங்கள் கண்ணுக்குள்ளே போயிடுச்சுனாலும் உங்களுக்கு இன்னும் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்கப் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் மேக்கப் போடுறது தான் நல்லது. ஸோ அவ்வளோதான். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். சப்போஸ் நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இருக்கும். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து அண்டர் ஐ டார்க்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக இருக்கும்னு நம்புவேன். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவோடையும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் காமனாக செட் ஆகுற மாதிரி ஒரு கலர் லென்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லென்ஸ் கார்ட்டில் தான் பை பண்ண போகிறீங்க அண்ட் பை பண்ண போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் பவராக இருந்துச்சுன்னா உங்களோட கரெக்டான பவர் கொடுத்துக்கோங்க. அண்ட் பவர்லெஸ் வாங்க போகிறீங்கன்னா அது பவர்லெஸ்ஸான்னு செக் பண்ணிவிட்டு அதை கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. நீங்கள் தேடி போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பைனா கொடுத்தாலே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக அதுவே கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அவங்க பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டோர்ஸில் போய் நீங்கள் அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பாய் அண்ட் டேக் கேர்.